வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு கட்டுரையோட மையக்கருத்து ரொம்பவே ஆச்சரியமானது. ஆமா. அதாவது உங்க வாழ்க்கை ஒரு தற்செயலான நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல. அது நீங்களே பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா வடிவமைச்ச ஒரு திட்டம்னு சொல்லுது. சரி. நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரும், ஜெயிக்கிற ஒவ்வொரு சவாலும், ஏன் தோத்து போற ஒவ்வொரு தருணமும் கூட அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான்னு இது முன்வைக்குது. ஆமா. இது மேலோட்டமா பாக்குறப்போ ஏதோ புதுசா சொல்ற மாரி இருந்தாலும், இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானவை. அப்படியா? பல ஆயிரம் வருஷமா வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல, தத்துவங்கள்ல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நான் ஏன் இங்க இருக்கேன்? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? சரி. அந்த கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதில, ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த தகவல் நமக்கு கொடுக்குது. இது விதிய பத்தினதில்ல. இது சுய வடிவமைப்ப பத்தினது. சரி, வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா அலசலாம். நாம ஒரு விஷயத்த மறந்துட்டோம், ஆனா அது நம்ம ஆழ மனசுக்கு தெரியுங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன? ம். இந்த கருத்து காலகாலமா எப்படி வெவ்வேறு நாகரிகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ம். அப்புறம் நாமளே நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டோம்னா ஏன் பல நேரங்கள்ல அது நம்ம கைமீறி போற மாதிரி ஒரு உணர்வு வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி பாதை மாறி போயிருந்தா திரும்ப எப்படி சரியான பாதைக்கு வர்றது? எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே சில நேரங்கள்ல ஒரு விவரிக்க முடியாத உணர்வு வரும் இல்லையா? நான் இதுக்காக பொறக்கல, என் வாழ்க்கை இதை விட பெருசுன்னு ஒரு அமைதியற்ற தேடல். ஆமா, எல்லாருக்குமே இருக்கும். இல்லனா சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ இயல்பா வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த உணர்வுகளை பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுது? இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் அர்த்தமற்றவை இல்ல. ஓகே. அதுதான் உங்க ஆன்மா உங்ககிட்ட பேச முயற்சி பண்ற மொழி. நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடி போட்ட திட்டத்தோட நினைவூட்டங்கள் அல்லது தடைகள்னு சொல்லலாம். இந்த விஷயம்தான் இந்த ஆய்வுல என்னைய ரொம்ப யோசிக்க வச்சது. நம்ம பார்க்குற கோயின்சிடென்சஸ் எல்லாமே ஆக்சுவலா நம்மளோட திட்டத்தோட வழிகாட்டிகள்னு சொல்றது. வாழ்க்கையே பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்துது. ஆமா. இதுல சில உதாரணங்களையும் குறிப்பிடுறாங்க. முதலாவது நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர பிரச்சனைகள். ஆமாம். வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு சூழ்நிலைகள். ஆனா பிரச்சனை மட்டும் ஒன்னாவே இருக்கும். கரெக்ட். உதாரணத்துக்கு, நீங்க போற இடத்துல எல்லாம் மத்தவங்க உங்கள மதிக்காம நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு காரணம் அவங்க மேல தப்புன்னு நாம நினைப்போம். ஆமா, பொதுவா அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உங்க சுயமதிப்ப மத்தவங்களோட அங்கீகாரத்துல தேடாதீங்கன்னு நீங்களே உங்களுக்கு கத்துக் கொடுக்க தேர்ந்தெடுத்த பாடம் இதுன்னு சொல்லுது. அடுத்து, விளக்கவே முடியாத திறமைகள். யாருமே சொல்லிக் கொடுக்காம ஒரு குழந்தை பியானோ வாசிக்கிறது. இல்ல ஒரு புது மொழியோட இலக்கணம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கிறது. ஆமா, இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் மரபணுக்கள் சம்பந்தப்பட்டதில்ல. இது உங்க ஆன்மாவோட முந்தைய அனுபவங்களோட மிச்சம்னு சொல்லப்படுது. இதுல மூணாவது விஷயம் ஒத்திசைவுகள், அதாவது சிங்க்ரோனிசிட்டிஸ். ஆமா. பல வருஷமா நினைக்காத ஒரு நண்பரை நீங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் அவரே அவங்களுக்கு ஃபோன் பண்றது, இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது அதுக்கான பதில் இருக்கிற ஒரு புத்தகம் தற்செயலா உங்க கண்ணுல படுறது. இதெல்லாம் தற்செயலானது இல்ல. நீங்க பாதம் மாறி போகும்போது உங்கள மெதுவா தட்டி சரியான வழியில கொண்டு வர பிரபஞ்சத்தோட வழிகாட்டிகள். கடைசியா ஆன்மாவை அடையாளம் காண்றது. சிலரை முதல் தடவை பார்க்கும்போதே பல ஜென்மங்களா பழங்கின மாதிரி ஒரு ஆழமான இணைப்பு ஏற்படும். ஆமா, ஒரு உடனடி கனெக்ஷன். இவங்க உங்க ஆன்மா குழுவை சேர்ந்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வளரத்துக்காக உதவி செய்யறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தோட வந்தவங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆமா. ஆக நம்ம வாழ்க்கையில நடக்கிற இந்த விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் குழப்பமானவை இல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தோட சிறு சிறு பகுதிகள். சரியா சொன்னீங்க. அதாவது நீங்க புதுசா எதையும் கத்துக்கல, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்றீங்க, அவ்வளவுதான். சரி, பல நூற்றாண்டுகளா பல கலாச்சாரங்கள்ல இந்த கருத்து இருந்திருக்குங்கிறது ஆணித்தரமா தெரியுது. அப்படி நாமளே நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறோம்னா அப்புறம் ஏன் நம்ம பலருக்கு வாழ்க்கை கை மீறி போற மாதிரி ஒரு உணர்வு வருது? அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஓகே. இந்த கருத்து எவ்ளோ பழமையானதுங்கிறதுக்கான சில வரலாற்று சான்றுகளை பார்க்கலாம். இது ஏதோ இன்னைக்கு வந்த கருத்து இல்லைன்னு இந்த தகவல் ஆணித்தரமா சொல்லுது. சரி. ஆமா, இதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான பகுதி. கண்டங்கள், காலங்கள் கடந்து 7 வெவ்வேறு மூலங்கள் ஏறக்குறையும் ஒரே விஷயத்த பேசுது. 7 மூலங்களா? ஆமா. முதல்ல மேற்கத்திய தத்துவத்தோட தந்தைன்னு சொல்லப்படுற பிளேட்டோ கிமு 375ல த ரிப்பப்ளிக் நூல்ல ஒரு கதை சொல்றாரு. பிளேட்டோவா? ஆமா. எர்ங்கிற ஒரு சிப்பாய் போர்க்களத்துல இறந்து 12 நாட்களுக்கு பிறகு உயிர் பிழைச்சு வரான். அந்த இடைப்பட்ட காலத்துல ஆன்மாக்கள் தங்களோட அடுத்த வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுக்கறாங்கன்னு அவன் பார்த்ததை விவரிக்கிறான். சுவாரஸ்யமா இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் முன்னாடி பல விதமான வாழ்க்கைகள் காட்டப்படுது.
ஒரு சர்வாதிகாரியோட வாழ்க்கை, ஒரு ஏழையோட வாழ்க்கை, ஒரு கலைஞரோட வாழ்க்கைன்னு. ஓஹோ. ஆன்மாதான் தனக்கு என்ன பாடம் தேவையோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குது. இதுல பிளேட்டோ சொன்ன ஒரு வரி ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுப்பவரிடமே பொறுப்புள்ளது, தெய்வம் குற்றமற்றது. கரெக்ட். அதாவது உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு, கடவுள் இல்லைன்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். ஆமா இது மேற்கத்திய தத்துவம். ஆமா. இதே காலகட்டத்துல கிழக்குல என்ன நிலைமை? நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. கிழக்குல, குறிப்பா இந்தியாவுல கிமு 1500ல இருந்தே வேதங்கள்ல கர்மாங்கிற கருத்து இருக்கு. கர்மா. கர்மானா நாம பொதுவா தண்டனைன்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா வேதங்களின்படி கர்மா தண்டனை இல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான சுய வடிவமைப்பு. உங்க ஆன்மா முந்தைய வாழ்க்கையோட பதிவுகளை மறுபரிசீலனை செஞ்சு தனக்கு என்ன குணங்கள்ல சமநிலை இல்லையோ அதை சரி செய்யறதுக்கான சூழ்நிலைகளை அடுத்த வாழ்க்கையில தேர்ந்தெடுக்குது. இது ஆச்சரியமா இருக்கு. அதாவது மேற்கத்திய தத்துவம், கிழக்கத்திய ஆன்மீகம் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஆனா கோணங்கள் வேற. ஆமா, ஒன்னு தர்க்க ரீதியா அணுகுது, இன்னொன்னு கர்மாங்கிற கட்டமைப்பு வழியா பாக்குது. சரி, அடுத்த சான்று. அடுத்ததா திபெத்திய மரண புத்தகம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நூல் மரணத்துக்கும் மறுபிறப்புக்கும் இடையில பார்டோ அங்கிற 49 நாள் நிலை இருக்குன்னு சொல்லுது. பார்டோ. அந்த நேரத்துல ஒரு ஆன்மா தன்னோட கர்மா பதிவுகளால ஒரு காந்தம் மாதிரி தனக்கு சரியான பாடங்களை கொடுக்கக்கூடிய பெற்றோரை நோக்கி ஈர்க்கப்படுது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல, அது ஒரு துல்லியமான ஈர்ப்பு. இதே மாதிரி பண்டைய எகிப்திலயும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மா பல சாத்தியமான வாழ்க்கைகளை பார்த்து ஒன்ன தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் புனிதமான மறதிங்கிற ஒரு திரையால எல்லாத்தையும் மறந்துடுது. புனிதமான மறதி. இது ஒரு தண்டனை இல்ல, ஒரு பரிசு. ஏன்னா நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. அதுவும் சரிதான். யூத மிஸ்டிசிசமான கபாலாவிலையும் இதே கருத்து இருக்கு. லைலா என்ற ஒரு தேவதை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதோட முழு வாழ்க்கையையும் ஒரு திருப்படம் மாதிரி காட்டுது. ஓ. பிறகு அந்த ஆன்மா பிறக்கிற தருணத்துல அந்த தேவதை குழந்தையின் மேல் உதடுக்கு கீழே லேசா தொடுமா. உடனே அந்த ஆன்மா எல்லாத்தையும் மறந்துடும். நிஜமாவா? அந்த தொட்ட தழும்பு தான் நாம எல்லாருக்கும் இருக்கிறதா அது சொல்லுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பழங்கால நம்பிக்கைகள். ஆனா நவீன காலத்துல மனோதத்துவ நிபுணர் கார்ல் யுங் கூட இதே போன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? ஆமா, நாம அறியாமலேயே நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றோம்னு அவர் சொன்னார். அப்ப வாழ்க்கையோட நோக்கம்? நம்ம வாழ்க்கையோட நோக்கமே நாம யாருன்னு நமக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த உண்மையான சுயத்தை நினைவுக்கு கொண்டு வர்றதுதான்னு சொன்னார். கடைசியா அந்த தடை செய்யப்பட்ட நூல் கோடெக்ஸ் அனிமே. ஆமா, கடைசியா இந்த ஆய்வுல குறிப்பிடப்படுற ஒரு முக்கியமான கையெழுத்து பிரதி கோடெக்ஸ் அனிமே. கிபி 823 சேர்ந்த இது ஒரு தடை செய்யப்பட்ட நூல். இது ஏன் தடை செய்யப்பட்டது? இது என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா தன்னோட சந்தோஷத்தை மட்டும் இல்ல, தன்னோட துன்பத்தையும் தானே தேர்ந்தெடுக்குது. ஓஹோ. ஏன்னா வலியிலிருந்து தான் மிகப்பெரிய வளர்ச்சி உருவாகுது. இந்த கருத்து தனி மனிதனுக்கு அதிக சக்தியை கொடுத்ததால அன்றைய மத மற்றும் அதிகார மையங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. அதனால அழிச்சிட்டாங்களா? அதனாலே இது அழிக்கப்பட்டு இதோட சில பகுதிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இத்தனை ஆதாரங்களை பார்க்கும்போது இந்த கருத்து ஏதோ கற்பனை இல்ல, அதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று தொடர்ச்சி இருக்குன்னு புரியுது. ஆமா. சரி, நாமளே தான் நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டோம்னா ஏன் பல நேரங்கள்ல வாழ்க்கை இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் நாம பாதை மாறி போன மாதிரி ஒரு உணர்வு வருது? இந்த திட்டம் எங்கே எப்படி தவறாகிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. கோடெக்ஸ் அனிமையின் படி ஒரு ஆன்மா பிறக்கறதுக்கு முன்னாடி 8 அறைகளை கடந்து தன்னோட வாழ்க்கைய வடிவமைக்குது. ஆனா அந்த திட்டத்துக்கும் நாம இப்போ வாழ்ற வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஏன் அந்த இடைவெளி? அதுக்கு காரணம் உடலற்ற ஆன்மா நிலையில நாம சேர 3 முக்கியமான தவறுகள்னு இந்த தகவல் சொல்லுது. அந்த 3 தவறுகள் என்ன? முதல் தவறு, மறதியின் திரைய ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறது. புரியல. ஆன்மா நிலையில இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு ஒரு அதீத நம்பிக்கையோட இருப்போம். பூமிக்கு போனதும் நான் போட்ட திட்டத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பேன்னு ஆன்மா நினைக்குது. ஆனா பிறந்த உடனே வர்ற அந்த முழுமையான மறதி நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தோட எதிர்பார்ப்புகள், பெற்றோரோட கனவுகள், கலாச்சாரத்தோட அழுத்தங்கள்னு மத்தவங்களோட திட்டத்துக்குள்ள நம்மள மாட்டி விட்டுடுது. அப்பதான் அந்த நான் இதுக்காக பொறக்கலங்கிற அமைதியற்ற உணர்வு ஆரம்பமாகுது. இது நம்ம நிஜ வாழ்க்கையில பாக்குற விஷயம்தான்.
ஒரு புது வருஷம் பிறக்கும்போது ஜிம்முக்கு போவேன், புது மொழி கத்துப்பேன், புத்தகம் எழுதுவேன்னு நாமளே நமக்கு பெரிய இலக்குகளை வச்சுக்கிறோம். ஆமா, ஆனா ஒரு மாசத்துல அதுவே பெரிய பாரமா மாறிடுது. ஆன்மா அளவில இது நடக்குதுன்னு சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. அதுதான் 2வது தவறு. நம்ம சக்திக்கு மீறி அதிகமாக தேர்ந்தெடுப்பது. ஓகே. ஆன்மா நிலையில நமக்கு உடல் இல்ல. அதனால வலி, சோர்வு, பயம், விரக்தின்னு எந்த உணர்வும் இருக்காது. அதனால ரொம்ப தைரியமா, என்ன வேணாலும் செய்யலான்னு தோணும். ஆமா, நான் ஒரே வாழ்க்கையில வறுமையையும் ஜெயிப்பேன், ஒரு பெரிய துரோகத்தையும் சந்திப்பேன், ஒரு உடல் குறைபாட்டையும் சமாளிப்பேன்னு எல்லா சவால்களையும் தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா மனுஷ உடலுக்குள்ள புகுந்ததும் அந்த சவால்கள் எல்லாம் தாங்க முடியாத சுமையா மாறிடுது. ஒரு நிமிஷம். ஆன்மா தன்னோட துன்பத்தை தானே தேர்ந்தெடுக்குதுங்கிற இந்த கருத்து சிலருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இத நீயே தான் தேர்ந்தெடுத்தாயின்னு சொல்றது அவங்கள இன்னும் காயப்படுத்தாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதோட நோக்கம் ஒருத்தரோட வலிய நிராகரிக்கிறது இல்ல. அப்புறம் அதுக்கு பதிலா அந்த வலிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. நீங்க ஒரு சூழ்நிலையோட கைதி இல்ல, அந்த வலிய தாண்டி வளர்றதுக்காக ஒரு நோக்கத்தோட நீங்களே அதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு புரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு அந்த வலிய கையாளும் சக்தி கிடைக்குது. புரியுது. இது குற்ற உணர்ச்சிக்கானது அல்ல, இது சக்திப்படுத்துதலுக்கானது. சரியா சொன்னீங்க. சரி, 3வது தவறு என்ன? 3வது, மத்தவங்களோட சுதந்திரமான தேர்வை நம்ம கணக்குல எடுத்துக்காதது. ம், உங்க வாழ்க்கை திட்டம் உங்களோடது மட்டும் இல்ல, அது மத்த பல ஆன்மாக்களோட பிண்டு பிணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, உங்க வாழ்க்கை துணைய 25 வயசுல சந்திக்கணும்னு நீங்க திட்டம் போட்டிருக்கலாம். சரி. ஆனா அந்த இன்னொரு ஆன்மா தன்னோட பயத்தின் காரணமாவோ இல்ல வேறொரு சூழ்நிலையாலேயோ வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டா என்ன ஆகும்? நம்ம திட்டம் உங்க திட்டம் தடம்புரண்டுடும். உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு செய்ய வேண்டிய ஒருத்தர் வராம போகும்போது நீங்க ஒரு தவறான வாழ்க்கைய வாழ்ற மாதிரியான ஒரு ஆழமான தனிமை உணர்வு ஏற்படும். சரி. நாம பாதை மாறிட்டோம், போட்ட திட்டம் செயல்படலன்னு உணரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணுமா, இல்ல இத சரி செய்ய ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா வழி இருக்கு. அதுதான் இந்த ஆய்வோட மிக அழகான பகுதி. அப்படியா? நீங்க உங்க வாழ்க்கைய அழிக்க தேவையில்ல. சின்ன சின்ன திருத்தங்கள் மூலமா உங்க அசல் திட்டத்துக்கு திரும்ப முடியும். இதுக்காக திட்ட மீட்பு நெறிமுறைகள்னு சில வழிகளை இந்த தகவல் முன்வைக்குது. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில் இது எப்படி செய்யறது? இது ஒரு தியானம் மாதிரியா, இல்ல நம்ம மனநிலையில கொண்டு வர்ற மாற்றமா? 2மே கலந்ததுதான். முதல் நெறிமுறை உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர வடிவங்களை கண்டுபிடிக்கிறது. எப்படி? ஒரு பேப்பரை எடுத்து உங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ஒரு காலவரிசை மாதிரி எழுதுங்க. பிறப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அதுல ஏதாவது ஒரு பொதுவான அம்சம் இருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு? அது இழப்பா இருக்கலாம், குணப்படுத்துதலா இருக்கலாம், கற்பித்தலா இருக்கலாம். அந்த வடிவத்தை எதிர்த்து போராடுறத விட்டுட்டு அது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கவனிங்க. அதுதான் உங்க ஆன்மாவோட நோக்கத்துக்கான மிகப்பெரிய துப்பு. சரி. 2வது? 2வது, ஆன்மா ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்யறது. இது கொஞ்சம் ஆழமானது. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஒரு முக்கியமான நபர் வரல, இல்ல வந்தவர் தவறானவரா இருக்காருன்னு நீங்க உணர்ந்தா அந்த பழைய ஒப்பந்தத்தை மனதளவுல விடுவிக்கலாம். எப்படி விடுவிக்கிறது? இந்த பாத்திரத்தை ஏற்க வேண்டிய ஆன்மா வர தயாராக இல்லை என்றால் அதே பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதே அன்பை கொடுக்கக்கூடிய மற்றொரு ஆன்மாவே என் வாழ்க்கைக்குள் அழைக்கிறேன்னு ஒரு ஆழ்ந்த எண்ணத்தை உருவாக்கலாம். ம். அப்போ பிளான் பி மாதிரி ஒண்ணு இருக்குமா? உங்க ஆன்மா குழுவுல திட்டம் பி எப்பவுமே தயாராதான் இருக்கும். சரி. 3வது நெறிமுறை. 3வது, சவால்களை மறுசீரமைத்தல். இது ஒரு வீடியோ கேம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே. ஒரு லெவல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சும்மா திரும்ப திரும்ப மோதி தோற்கிறதுக்கு பதிலா அந்த லெவல் உங்களுக்கு என்ன திறமைய கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு கவனிப்பீங்க இல்லையா? ஆமா, கவனிப்போம். அந்த திறமையில கவனம் செலுத்தினா அந்த லெவல் ஈஸியா முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு கடினமான உறவுல சகிச்சுக்கிட்டே போறதுக்கு பதிலா இந்த உறவு எனக்கு எல்லைகளை வகுக்க கத்துக் கொடுக்குதா இல்ல சுயமதிப்பை கத்துக் கொடுக்குதான்னு கேளுங்க. பாடத்தை கத்துக்க ஆரம்பிச்சா. அந்த பாடத்தை நீங்க தீவிரமா கத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த சவாலோட தீவிரமும் காலமும் குறைய ஆரம்பிக்கும். 4வதாக, உறங்கி கிடக்கும் திறமைகளை செயல்படுத்துதல். ஆமா, நீங்க ஒரு நல்ல குணப்படுத்துபவரா இருக்கலாம், ஆனா ஒரு நிதித்துறையில வேலை செய்யலாம். உங்க அசல் திட்டத்துக்கும் இப்போதைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆமா, பலருக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க திறமைய மிகச்சிறிய அளவில் வெளிப்படுத்த தொடங்குங்க. இந்த வாரம் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு நண்பரோட பேச்ச 5 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அந்த சின்ன செயல் கூட ஆமா, அந்த சின்ன செயல் கூட பிரபஞ்சத்துக்கு நீங்க உங்க அசல் திட்டத்துக்கு திரும்ப தயாருங்கிற ஒரு சமிக்ஞையை அனுப்பும். கரெக்ட்.
கடைசியா பிறப்பிற்கு முந்தைய தியானம். இது ஒரு சக்தி வாய்ந்த வழி. அது எப்படி செய்யறது? அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் மூலமா உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க பிறப்புக்கு முந்தைய ஆன்மா நிலைக்கு போறதா கற்பனை செய்யுங்க. சரி. அங்க உங்க வழிகாட்டிக்கிட்ட ஏன் உண்மையான திட்டம் என்ன, நான் எங்க பாதை மாறினேன், நான் என்ன செய்ய வேண்டும்னு கேளுங்க. பதில் கிடைக்குமா? அதுக்கான பதில் ஒரு தெளிவான எண்ணமாவோ ஒரு ஆழமான உணர்வாவோ இல்ல ஒரு காட்சியாவோ உங்களுக்கு கிடைக்கலாம். ஆக இந்த நெறிமுறைகளை பார்க்கும்போது நாம சூழ்நிலையோட கைதிகள் இல்ல, நம்ம வாழ்க்கையோட மாலுமிகள் நாம தான ரொம்ப தெளிவா புரியுது. முற்றிலும். உங்க கடந்த கால அனுபவங்கள், உங்க காயங்கள், உங்க தோல்விகள், இது எதுவுமே உங்களை வரையறுக்காது. அது எல்லாமே பயணம்ங்கிற கருத்தையும், அந்த பயணத்துல நாம ஏன் சில சமயம் வழி தவறி போறோனோ, அப்படி தவறும் போதே எப்படி திரும்ப சரியான பாதைக்கு வர்றதுன்னு இந்த ஆய்வு நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. இறுதியா இந்த ஆய்வு உங்களுக்கு கொடுக்கிற மிக சக்தி வாய்ந்த ஒரு கருத்து என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையோட பாதிதர் இல்ல, நீங்க தான் அதோட கதாசிரியர். கதையை எழுதிட்டு அந்த கதையை மறந்து போன ஒரு கதாசிரியர். ஆமா, நீங்க இப்ப உணர்ற விரக்தியோ வழியோ அது தோல்வியோட அடையாளம் இல்ல. அது ஒரு சமிக்ஞை. அது உங்க ஆழ் மனசு நீங்க எழுத நினைச்ச உண்மையான கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ற ஒரு வழிகாட்டி சமிக்ஞை. இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆய்வு சவால்களை மறுசீரமைப்பதை பற்றி பேசுது. இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பாதை திருத்தம் செய்யும் சக்தி உங்களுக்கு இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சவாலை அழிப்பதற்காக அல்ல, ஆனால் அதன் பாடத்தை இன்னும் தெளிவாகவும் வேகமாகவும் புரிந்து கொள்வதற்காக அந்த சவாலை நீங்க எப்படி மாற்றி அமைப்பீர்கள்? அது எந்த சவாலாக இருக்கும், ஏன்?